ஆசைப்பட்டமே தவிர வேற எந்த தப்பு பண்ணல சார். இந்த உண்மையை சொல்ல கூட நீங்க இப்ப நம்ப மாட்டீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் சாகறதுக்கு போனேன் சார். சாந்தி, ஐயோ ராஜா, நீங்களும் அவங்களும் சந்தோஷமா வாழணும் சார். ஏடா அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்த? என்ன காதலிச்சது தவிர நீ வேற எந்த தப்பும் பண்ணலையே. ஏடா இப்படி அவசரப்பட்ட? ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணும். ராஜா, ஐயோ ராஜா, என்ன வாழ வைக்கணுடு நீ விஷத்தை குடிச்சு செத்துட்டியாடா. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? என்ன காதலிச்ச பாவத்துக்காக உசுரையே விட்டுட்டியே. சாந்தி, என்னமாச்சு? ஏமா அப்படி நடந்துட்டு இருக்க? போச்சுட, எல்லாம் நாசமா போச்சு. எல்லாமே போச்சுட. இன்னைக்கு எனக்காக ஒரு உசுரே போச்சுட. அண்ணே, நீ தாய்மாமன ஆயிட்டனே. அந்த சந்தோஷமான விஷயத்தை கூட உங்ககிட்ட சொல்ல முடியாத பாவி ஆயிட்டனே. என் வயித்துல ஒரு குழந்தை, சந்தேகப்பட்ட யாரு குழந்தைன்னு என் புருஷன் ஒவ்வொரு நாளையும் என்ன சித்திரவதை பண்ணா. என்னால முடியல. அதனாலதான் இந்த குழந்தைய அழைச்சிட்டு நானும் செத்து போலான்னு முடிவு பண்ணினா. ஆனா நான் சாக போற நேரத்துல ராஜா வந்து தடுத்து அந்த விஷத்தை வாங்கி அவன் குடிச்சு செத்து போயிட்டானே. மாடி, நான் தான் அப்பவே சொன்னனே அவன் உனக்கு வேண்டாம் வேண்டான்னு. நீதாமா கேட்கல. தங்கச்சி, நீ பிள்ளை பத்தா தாளம்பு தொட்டில் கட்டி தாளாட்டு பாடுற தாய்மாம இருக்க. நீ ஏமா இப்படி பண்ணுன? முடியல, என்னால இதுக்கு மேல தாங்கிக்க முடியல. அண்ணே, என்ன காதலிச்ச பாவத்தை தவிர ராஜா எந்த தப்புமே செய்யல. இன்னைக்கு அவன் உசுரையே விட்டுட்டா. தான் காதலிச்சவ தனக்கு வாழ்க்கை துணையா வரலன்னு அவன் அனாத குழந்தைகளை தத்தெடுத்து வளர்த்துட்டு இருந்தான. இன்னைக்கு அந்த குழந்தைகளே அனாதாக்கிட்டு போயிட்டான. அண்ணே, நீ என்னை எப்படி பார்த்து பார்த்து வளர்த்தல. அன்னைக்கு நீ என் வீட்டுக்கு வந்தப்ப உன்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னனே. அப்பவும் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியல. அண்ணே, அதுக்காக உன் கால சாந்தி, நீ எனக்கு தங்கச்சி இல்லம்மா, அம்மா. உன் மனசு என்னன்னு, உன் மனசு எப்படி எனக்கு தெரியல. சாந்தி, என்ன மன்னிச்சிருமா. போது நிறுத்து. என் பேரை சொல்லி கூப்பிட கூட உனக்கு அருகதை இல்ல. மிருகம் கூட அதோ இனத்தோட சந்தோஷமா வாழும். ஆனா அந்த மிருகத்தை விட மோசமானவன் நீ. ஏய், பார்த்தன்னு சொன்னே. எதடா பார்த்த? சொல்ல, எதை பார்த்த? அவன் என் மேல வச்சிருந்த பாசத்தை பாத்தியா, இல்ல நான் அவன் கூட படுத்ததை பாத்தியா? சொல்லடா, சொல்லு. எல்லாரும் கல்யாணத்தன்னைக்கு தான் பரிசு கொடுப்பாங்க. ஆனா நீ கல்யாணத்துக்கு முன்னாடியே என் வயித்துல ஒரு பரிசை கொடுத்தியே. அப்ப கூட இந்த ராஜா என்ன சொன்னா தெரியுமா? சாந்தி, நான் உடம்ப விரும்பல, உன் மனசுதான் விரும்புற, அதனால நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு என்ன கேட்டா. ஆனா நான் ஒத்துக்கல. ஏன் தெரியுமா? ஏன் வயித்துல வர குழந்தைக்கு நாளைக்கு அது கேள்விக்குறியா நின்னுடக்கூடாதுன்னா உன்னையே நான் கல்யாணம் பண்ண. ஆனா நானா தேடிக்கிட்ட வாழ்க்கைன்னு நீ என்ன ஒவ்வொரு நாளும் சித்திரவதை செய்யும் போதலா அதை நானே பொறுத்துக்கிட்டேன். ஆனா எப்போ என் வயித்துல வர குழந்தை அப்ப யாருன்னு கேட்டியோ
அப்பவே நான் செத்துட்டேயா, செத்துட்டேன். போதுடா சாமி, போதும். உன் கூட வாழ்ந்தது போதும். இனிமே உன் கூட என்னால வாழ முடியாது. நான் போறேன். சாந்தி, உன் வயிற்றில் இருக்கிற குழந்தை என்னோட குழந்தை சாந்தி, என்னோட குழந்தை சாந்தி. ஓஹோ, இப்பதான் இது உன்னோட குழந்தைன்னு உனக்கு புரியுதா? பொண்டாட்டி புள்ள தச்சு இருந்தா பொண்டாட்டிக்கு என்னென்ன பிடிக்குன்னு பார்த்து பார்த்து செய்யறவன் தான் நல்ல புருஷன். ஆனா நீ ஒவ்வொரு நிமிஷம் என்ன வார்த்தையால குத்துன. அது என் உடம்புல புண்ணாயிடுச்சு. அந்த புண்ணுக்கு மருந்து போட்டு இனிமே எந்த பிரச்சனையுமே இல்ல. எங்க பாரு, இப்பவும் சொல்றேன், ராஜாவுக்கு அவன் காதலிச்ச பொண்ணு மனைவிய வரலன்னு அவன் எடுத்த குழந்தைங்களுக்கு இனிமே நான் தாயா இருப்பேன். தாயா இருந்த அந்த குழந்தைகளை நான் பார்த்துப்பேன். அது மட்டும் இல்ல, இனிமே உன் குழந்தை அனாதையாதான் வாழும், அதையும் அனாதையாதான் வளர்ப்பேன். இனிமே புருஷன் அப்படின்னு எந்த உரிமையிலையோ பொண்டாட்டிய புள்ளைய பார்க்கணும்னு வந்துட்ட செருப்பால அடிப்பேன். புரியுதா? இதுவே உன்னை பார்க்கறது நான் கடைசியா இருக்கட்டும். அண்ணே, ராஜாவை நல்ல அடக்கம் பண்ண ஏற்பாடு பண்ணட. நான் போய் தலை முழுக்கிட்டு வரேன். தேவனின் தர்ம எல்லைகள் மாறுகின்றதே, காலதேவனின் தர்ம எல்லைகள் மாறுகின்றதே. ஒரு தென்றல் புயலாகி வருமே, நிலவினில் இருக்கின்ற களங்கத்தை இவளது பெருதிரல் துடைத்து விடும். புதுயுக மகள் இவள் அணிகின்ற வளையல்கள் சிறைகளை உடைத்து விடும். நிலவினில் இருக்கின்ற களங்கத்தை இவளது பெருவிரல் துடைத்து விடும். புதுயுக மகள் இவள் அணிகின்ற வளையல்கள் சிறைகளை உடைத்து விடும். பாரிஜாத பூம்பாவை பாதியாகி போனாளே, தேகமெங்கும் புண்ணாகி தேவி போல தேய்ந்தாளே. செடியை பிரிந்த பிறகும் செடிக்கு உயிர் தருதே பூவே. வீழ்வது வெட்கமில்லை, வீழ்ந்தே கிடப்பது வெட்கம் என்று பெண்ணடிமை தகர்த்து கற்பனைக்கும் எட்டாத முடிவை மேற்கொண்ட இந்த வீரமங்கையின் முடிவை உங்களின் தீர்ப்பிற்கே முன்வைக்கின்றோம். என்றென்றும் கலைப்பணியில் பாப்பா தங்கராசு, கபிலர்மலை. நன்றி, வணக்கம்.